வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. இப்போ நீங்க டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ இது தாண்டி அடுத்தடுத்த ஆண்டுகளில் வரக்கூடிய தேர்வுகள், அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம், சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ்எஸ், ஜிடி கான்ஸ்டபிள், அதே போல ரயில்வே எக்ஸாம் குரூப் டி, என்டிபிசி, அதில் வந்து அண்டர் கிராஜுவேட், கிராஜுவேட் லெவல், டெக்னீஷியன்ஸ், ஏஎல்பி, இன்னும் மற்ற ரயில்வே தேர்வுகள், அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு கண்டக்ட் பண்ற மற்ற போட்டித் தேர்வுகள், எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம், இது மட்டும் இல்லாம மற்ற இந்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பொதுவான போட்டித் தேர்வுகள், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா முதல்ல தேவை சிலபஸ், ரெண்டாவது தேவை அதுக்கான மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் நம்மளுக்கு ஹார்ட் காப்பியாவோ அல்லது பிடிஎஃபாவோ வச்சுட்டு நம்ம படிப்போம். அந்த மெட்டீரியலை கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய புத்தகங்களை நாம வந்து விலை இல்லாம நம்மளுடைய எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ தொடர்ச்சியாக நாம வந்து ஆன்லைன்ல ஒரு பெய்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். 1 இயர் கோர்ஸ் 3,500 ஃபீஸ். அது வந்து ஒன்லி ஜிஎஸ் வித்தவுட் பயாலஜி, பொது அறிவு மட்டும் எடுக்கிறோம். குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி எடுத்துட்டு இருக்கிறோம். எதுக்காக அது அப்படின்னா, இப்போ இந்த புத்தகங்கள்லாம் வாங்கி நல்லா படிச்சு புரிஞ்சிக்க முடியல, அல்லது டைம் இல்லை, யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், அந்த ஜிஎஸ்க்கான ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸை ஒரு மினிமமான பிரைஸ்ல அந்த கோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம். சில பேர் வந்து இல்லை, நீங்க வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் அதெல்லாம் சரிங்க, பணம் சம்பாதிக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க. அதை அவங்க யார்கிட்ட கேட்கணும்னா, 20,000, 30,000, 10,000 அல்லது 50,000, 1,00,000 ஃபீஸ் வாங்குறாங்க பாருங்க, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அது நியாயமா இருக்கும், தர்மமா இருக்கும். நம்ம கிட்ட கேட்கறதுல எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் நம்ம யாரையுமே வற்புறுத்தலை. நம்ம இதெல்லாம் நடத்துறோம்ப்பா, விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணி படிங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். இல்லை நீங்க ஓனா படிங்க, இந்த புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி படிங்க, நான் அந்த புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாகவும் பிடிஎஃபா நம்ம டெலகிராம்ல போட்டிருக்கிறேன். இல்லை இதையும் மீறி நான் ஒரு இன்ஸ்டியூட்ல போய் பல ஆயிரங்கள் லட்சங்கள் கட்டி படிக்கிறேன்னா படிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், யாரையும் வற்புறுத்தலை. நம்ம பெய்டு கோர்ஸ்ல எல்லா எக்ஸாமுக்குமான ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸஸ் கொடுத்துட்டு வரோம். அதுல ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், புக்ஸ். சில பேரால் அதை காசு கொடுத்து வாங்க முடியாது. இந்த புத்தகங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மக்கள் இருந்து திரட்டி கலெக்ட் பண்ணி இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாருங்க விலை இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்ல கொடுத்துருக்குறோம். எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற டெலகிராம்ல இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன். அடுத்தது, ஸோ இந்த குரூப்போட நேம் பாருங்க, எக்ஸாம் குரு காளி. இதுல மெட்டீரியல்லாம் எங்க இருக்கும், நிறைய பேர் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுருக்காங்க. என்னால் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல, அதனால தயவு செஞ்சு இனிமேல் கால் பண்ணாதீங்க, நான் எடுத்து நல்லா பேச முடியல. இருக்கிற ஃபேக்டை சொல்றேன், நான் ஒரு ஆள் தான் எல்லாம் ஹேண்டில் பண்றேன். சில பேர்லாம் வந்து கேட்ட கொஸ்டினே திரும்ப திரும்ப ஒரே நபர் ஒரே கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் கால் பண்ணி குரூப் 2A வந்து எஸ்சி கேட்டகரியில எவ்வளோ சார் கட் ஆஃப் வருது, எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த மாதிரி ப்ரொடிக்ஷன்லாம் பண்றது கிடையாதுங்க, இது வரும் வராதுலாம் எனக்கு தெரியாது, நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ எம்பிசிக்கு சார், அப்போ பிசிக்கு சார் அப்படின்னு கேட்டார். இது வேணும்னா நக்கலா கிண்டலா கேட்டாரான்னு தெரியல, அல்லது வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா கேட்டாருனாலும் தெரியல. ஆனா அப்போ நான் முடிவு பண்ணேன், இனிமேல் ஜென்ரலா டவுட் கேட்குறவங்கள நான் பதில் சொல்றதா இல்லை, ஃபோன்ல இல்லை. ஏன்னா இதெல்லாம் நீங்க பண்றதுதான். இந்த கேள்வி நீங்க போய் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல அல்லது இதே யூடியூப் சேனல் எடுத்து நிறைய பேர் இருக்காங்க, அவன்கிட்ட பேச முடியுமா உங்களால? நான் எல்லாருக்கும் பதில் சொல்லணும். ஏன்னா நான் அப்படி கஷ்டப்படும் போது, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு படிக்கிறதுக்கு சொல்றதுக்கோ அல்லது சொல்லி கொடுக்கறதுக்கோ டவுட் வந்தா கேட்கறதுக்கோ ஆள் கிடையாது. அந்த ஹெல்ப் நான் பண்ண போய் இந்த வேலையை நீங்க செய்றீங்க. அப்போ அதனால நான் என்ன பண்றேன்னா, இனிமேல் ஜென்ரல் டவுட் கேட்கணும், நான் பதில் சொல்றதா இல்லை. ஃபோன்ல த்ரூ ஃபோன் கால் கேட்கலாம், மெசேஜ்ல கேட்கலாம். ஸோ நம்மளுடைய நம்பர் நம்ம சொல்லியிருக்கிறோம், 8870302702. இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நான் ஃப்ரீயா இருக்கும்போது ஜென்ரல் டவுட்டுக்கு சொல்றேன். நான் ஃப்ரீயா இருக்கும்போது இதை உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்கு எனக்கு என்ன தெரியுமோ என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன், ரிப்ளை பண்றேன். பெய்டு ஸ்டூடெண்ட் உங்க டவுட் எதுனாலும் கேட்கலாம். நீங்க மெசேஜை போட்டுருங்க பெய்டு ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு. ஏன்னா பெய்டு ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும், அவங்க நம்பர் நான் போட்டு செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் அவங்க நம்ம கோர்ஸ்ல இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு நான் கால் பண்ணி பேசுறேன். ஸோ இந்த டெலகிராம் குரூப்ல இங்க பாருங்க, ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபைல்ஸ் இருக்கா? இந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் இருக்குது எல்லா மெட்டீரியலும். நிறைய பேரால வந்து நான் வந்து யாரையும் சொல்றது தப்பா நினைச்சிக்காதீங்க, என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. நான் ஒரு சாதாரண நபர், தனி நபர்.
நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய யூடியூப் சேனல்காரங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூட் நடத்துற மாதிரி கோடிக்கணக்கில் வருமானம் கிடையாது. என் கூட ஒரு 50-100 பேர் வேலை செய்யல. நான் ஒரே ஆள் தான் எல்லா வேலையும் செய்யறேன். என் கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன் இதெல்லாம். இல்லைன்னா யாரையும் தப்பா பேசுறேன், மற்றவங்களை பத்தி பேசுறேன் நினைச்சா பத்தி கவலை கிடையாது. என் மனசுல என்ன சரின்னு பொறுத்தோ நான் எப்பயும் கரெக்டா பேசுற ஆளு உங்களுக்கே தெரியும். இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சார் இந்த வந்து நான் ஏதோ சீரியஸா விஷயம் இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா இதெல்லாம் குரூப் 2 அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ உங்களால அவங்களெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. சார் நான் இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், அந்த பிரச்சனை இருக்கு, என்ன சார் பண்றதுன்னு கேட்கவே என்னால சொல்ல முடியல. சரி நீங்க மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சிடறேன், அவ்வளவுதான். உண்மையா ஹெல்ப் தேவைப்படுறது போய் சேர மாட்டேங்குது. சார் இந்த மெட்டீரியல் வந்து எங்க சார் இருக்கு, எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சார் இது நீங்க என்ன பண்ணுங்க, அந்த புக்கு எங்க இருக்குன்னு தெரியல, நீங்க திரும்ப ரீசெண்ட் பண்ணுங்க சார். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரிலாம் யாராலும் மற்றவன்ட்ட போய் கேட்க முடியுமா உங்களால? மனசாட்சியோட நேர்மையா சொல்லுங்க. ஃபேக் ஐடியா விட்டுருங்க, அது வேஸ்ட் ஆகும். எப்பவுமே மனால முடிஞ்சது டிஸ்லைக் பண்ணுவான், இல்ல கமெண்ட்டை தப்பா போடுவான், இவ்வளவுதான் தெரியும். அவனை பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. மற்றவங்கலாம் நேர்மையா ஒரு தர்மத்தோட யோசிச்சு பாருங்க, இது சரியா நம்ம பண்றது. கொஞ்சம் தேடணும், அது கூட முடியல நம்மளால. சரி நான் அதுக்கும் இறங்கி வந்திருக்கிறேன், அதுக்கும் நாம ஒரு வீடியோ போட்டுருவோம், முக்கியமான மெட்டீரியல் மட்டும் சொல்லிடுவோம், அவங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ தான் இது. இந்த ஃபைல்ஸ் மெனுல போனீங்க அப்படின்னா நான் எந்தெந்த மந்த் எந்தெந்த வருஷம் எந்தெந்த புக்கு போட்டிருக்கேன்னு காட்டுறேன், அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். கவனிங்க, முதல்ல நம்ம ரிவர்ஸ்ல போறோம். இப்போ இருந்து போறோம். ஜூலை மாதம் 2025 தமிழ் மெட்டீரியல் நிறைய போட்டிருக்கிறோம். தமிழ் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கும். தேவிரா தமிழ் புத்தகம் அதில் நம்ம கொடுத்துருக்கிறோம், விலை இல்லாம PDF தமிழ்ல. மஜித் ஹுசைன் இங்கிலீஷ்ல PDF. ஸோ இந்த புக்லாம் பாருங்க. இது நீங்க இப்போ வாங்குறீங்கன்னு சொன்னா இந்த புக்கோட மதிப்பு என்னது இப்போ 600 ரூபா. அந்த புக்கு, இந்த புக்கு நம்ம ஃப்ரீயா PDF போட்டிருக்கிறோம். அதே போல லக்ஷ்மிகாந்தோட இது 5th எடிஷன் நான் வச்சிருக்கிறது 6th எடிஷன். இந்த புக் வாங்கினா 500 ரூபா. இதை வந்து நம்ம ஃப்ரீயா இங்கிலீஷ்ல தான் இருக்கும், தமிழ்லயும் இருக்குது. பட் அது எங்க இருக்கு எனக்கே தெரியல, நீங்க தேடி தான் பார்க்கணும். இங்கிலீஷ்ல இருக்குது. இது 6th எடிஷனா இருக்கும். அப்புறம் பெரியார் பத்தின ஹிஸ்டரி, இதுல வந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின் வந்துடும், பெரியார் சம்பந்தமான கேள்விகள். அப்புறம் KK பிள்ளை தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு அப்படிங்கிற டாபிக்ல KK பிள்ளையோட புத்தகம். இதெல்லாம் இப்பயே கவனிச்சுக்கோங்க, எந்த மாசம் எந்த வருஷம்னு போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க. போய் நீங்க டெலகிராம்ல ஃபைல்ஸ்ல தேடணும், எந்த மாசம் எந்த வருஷம். சோசியல் இஷ்யூஸ் ராம் அஹுஜா, இது பாருங்க. இந்த புக்கு நம்ம இங்கிலீஷ்ல ஃப்ரீயா PDF போட்டிருக்கிறோம். அரிஹன் புக் SSC ரயில்வே படிக்கிறவங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பைபிள் மாதிரி. அது வந்து நம்ம இந்த வருஷம் இந்த மாசத்துல இங்கிலீஷ்ல ஷேர் பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஏன்ஷியன்ட் இந்தியா RS சர்மாவோட புக் இங்கிலீஷ்ல தான் PDF போட்டிருக்கிறோம். இந்த மாசம் இந்த வருஷத்துல. சில பேர் கேட்குறாங்க, சார் இது தமிழ் அனுப்புங்க சார், சார் வேற இன்ஸ்டியூட் பேர் சொல்லி வேற புத்தகம் பேர் சொல்லி அனுப்புங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு பண்ணனா அது எனக்கு பண்ண தெரியாதா? எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சா நான் ஒர்க் பண்றேன். எது தர்மம் எது அதர்மம், எது நியாயம் எது அநியாயம் தெரிஞ்சா நான் வேலை செய்யறேன். எனக்கு தெரியும் என்றதை நான் போட போறேன். அதை நான் வச்சுக்கிட்டு நான் சாமி போட போறேன்னா, இல்ல வந்து மற்ற இன்ஸ்டியூட்டுக்காரங்களோ இல்ல மற்றவங்க பண்ற மாதிரி இது யாருக்குமே தெரியக்கூடாது, இது உலக மகா ரகசியம், தங்கமலை ரகசியம், வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு மறைச்சு வச்சிருக்கிறேன். என்ன சப்ஜெக்ட், நான் என்ன பெய்டு கோர்ஸ் எடுக்கிறேன், அது எந்தெந்த புக்கை ரெஃபர் பண்றேன், TNPSல எதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க, இதெல்லாம் இந்த புக்ல தான் இருக்குன்னு எல்லாத்தையும் உடைச்சி எளிமையா உங்களுக்கு சேர்த்துட்டேன். அப்ப மற்ற புக்கு இருந்தா நான் அனுப்பிட போறேன். தமிழ்ல இருந்தாலும் என்கிட்ட இருந்தா நான் அனுப்பிட போறேன். மற்ற இன்ஸ்டியூட்டோட புக் என்கிட்ட இருந்தா அனுப்பிட போறேன். ஆனா மற்ற இன்ஸ்டியூட் புக்கை நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க நம்மகிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. இப்ப இவரெல்லாம் நம்மகிட்ட வந்து சண்டைக்கு வராருலன்னு தெரியாது. இதுவே ஒரு தனிநபர் ஒரு இன்ஸ்டியூட்டோட புக் நான் ஷேர் பண்ணிட்டோம்னா அவன் பிரச்சனைக்கு வந்துருவாங்க. அதனால ஒரு தனிநபர் ஒரு இன்ஸ்டியூட்டோட புக்கை நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸும் கிடையாது, தொழில் தர்மமும் கிடையாது, நேர்மையும் கிடையாது. அடுத்தது ஏப்ரல் மாதம் 2024 தற்கால தமிழ்நாடு வரலாறு கா வெங்கடேசன் புக்கு. இந்த புக்கு அப்படிதான். இந்த புக்கு பாருங்க, 400 ரூபா. அந்த புக்கு, இந்த புக்கை நம்ம விலை இல்லாம இந்த இடத்துல நம்ம இலவசமா கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த புக்கு வந்து கிடைக்காம நம்ம ஸ்டூடெண்ட் என்கிட்ட பெய்டு கோர்ஸ்ல இருக்கவங்களே நம்ம கிளாஸ் நடத்ததை பார்த்து ஆர்வப்பட்டு நம்ம சிலபஸ் மட்டும் தான் எடுத்துருக்கிறோம். இல்லை சார் நான் மொத்தமா படிச்சுக்கிறேன் சார், புக்கு வேணும் சார் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா என்ன பண்றாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா தேடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சி திருப்பூர் ஒரு இடத்துல இருக்கு சார், மதுரையில் இருக்கு சார் கண்டுபிடிச்சி எனக்கே சொல்றாங்க இந்த புக் ஸ்டோர்ல இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட், ஒருத்தர் உனோட மனசாட்சி இல்லாம கேட்கிறாரு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், என்னாலும் யோசிச்சு பாருங்க. அவர் என் பெய்டு ஸ்டூடெண்ட் கிடையாது, அவர் நம்மளை யூடியூப்ல ஃபாலோ பண்றாரா சப்ஸ்கிரைபரான்னு தெரியாது, எனக்கு அதெல்லாம் தேவையும் கிடையாது. ஆனா ஃபோன் பண்ணி சார் இந்த புக் எங்க சார் கிடைக்குன்னு கேட்கிறாரு. இது நியாயமா? இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்களால் பேச முடியுமா? மீண்டும் ஒரு முறை இடத்துல நான் வந்து உறுதியாக சொல்றேன், பொதுவான டவுட் இருந்ததுன்னா நான் ஃபோன் தெரியாம அட்டன் பண்ணாலும் கூட பொதுவான டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சிருவேன், அவ்வளவுதான்.
ஏன் தெரியுமா? இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் இறங்கி போய் உதவி பண்ண போய் தான் நம்மளெல்லாம் என்ன பண்றீங்க, சும்மா சும்மா ஃபோன் பண்ணி ஏதாவது உங்க டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்னால முடிஞ்ச எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க அப்படிலாம் வேணாம், இதெல்லாம் பண்ணீங்கன்னா நாங்க இன்னும் இப்படிலாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி திரும்ப நீங்க எனக்கு அதை பிரதிபலிக்கிறீங்க. இந்த புக் எங்க கிடைக்குன்னு கேட்டாங்க. இது மெட்ராஸ்ல கிடைக்குன்னு சொன்னேன். சென்னையில கிடைக்கும். சென்னையில் அடுத்த கொஸ்டின், சென்னையில் எங்க சார் கிடைக்கும்? ஒரு சாதாரண விஷயம், ஒரு புக் நம்மளுக்கு வேணும்னா நான் ஃப்ரீயா பிடிஎஃப் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னா உங்க பக்கத்துல இருக்கிற புக் ஷாப்ல, ஒருத்தர் திருச்சியில் இருக்காருன்னா ஒரு கிராமத்துல இருக்காரு, அவர் கண்டிப்பா கிராமத்துல கிடைக்காது, ஒரு டவுனுக்கு வரணும், இல்ல திருச்சிக்கு வரணும். திருச்சியில கேட்டு பார்க்கணும். இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க இது ஆன்லைன்ல கிடைக்கும்பா, ரைட். இல்ல இது மெட்ராஸ்ல தான்ப்பா கிடைக்கும், இல்ல இது மதுரையில ஒரு புக் ஷாப்ல தான் கிடைக்கும். நீங்க தான் கூகுள் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட நமக்கு டக்குன்னு பண்ணிடுறாங்க. நம்ம நம்பர் கொடுத்ததுனால டக்குன்னு போன் அடிச்சிடுறாங்க. இதனால உண்மையாவே யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு அந்த உதவி மறுக்கப்படுது இனி வரும் காலங்கள். ஸோ எந்த டவுட் இருந்தாலும் இனிமேல் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் கேட்டால் நான் ரிப்ளை பண்றேன். டிசம்பர் 2022 மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம் தமிழ்ல. ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் புக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ்ல பார்த்துருப்பீங்க. இது வந்து அப்டேட்டட் புக். ஸ்பெக்ட்ரம்ல இது அப்டேட்டட். சரிங்களா? இது தமிழ்ல மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம் புக்கு, எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியாவினுடைய சுருக்கமான வரலாறுன்னு சொல்லி சுருக்கமான வரலாறு ஒரு 950 பேஜ்ல கொடுத்துருக்காங்க தமிழ்ல. இந்த புக்கு இதை நாம ஃப்ரீயா நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருக்கோம். எந்த மாசம் எந்த வருஷம் பார்த்துக்கோங்க. பெரியார் பத்தின 1000 கேள்விகள் டிசம்பர் 2021 போட்டிருக்கிறோம். பெரியார் தொடர்பான எல்லா வினாக்களுமே இதுல இருந்து தான் வருது. இது ஒண்ணு. இதுக்கு முன்னாடி பெரியார் ஹிஸ்டரி ஒன்று காட்டினால அதுல இருந்து. நவம்பர் 2021 ஸ்பீடி சயின்ஸ் அல்லது ஜிஎஸ், ஆமா சாரி அல்லதுன்ற அண்டு ஜிஎஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா எஸ்எஸ்சி ரயில்வே படிக்கிறவங்க அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த புக்கும் நம்ம ஃப்ரீயா பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கிறோம். இது மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், எஸ்எஸ்சி ரயில்வேவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்டோட ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், அதை தாண்டி மற்ற மத்திய அரசு சம்பந்தமான டேட்டாஸ், முக்கியமான மாத இதழ்கள், இதெல்லாம் என்னால முடியுமோ, இதெல்லாம் எனக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம டெலகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் தொடர்ச்சியா. அடுத்தது இந்தியன் எக்கானமி, ரமேஷிங். இந்தியன் எக்கானமியோட ரமேஷிங் புக் அக்டோபர் 2021 அந்த மாசத்துல நம்ம பிடிஎஃப் போய் செக் பண்ணீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ரமேஷிங் புக் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில இருந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இது நம்ம வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்குறோம். அதே போல செப்டம்பர் 2021 மார்க்ஸ்மேன் எஸ்எஸ்சி ரயில்வே படிக்கிறவங்களுக்கு ஒன்ஸ் அகைன் ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டீரியல். இது மல்டி சாய்ஸ் கொஸ்டின். இந்த மார்க்ஸ்மேன் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஃப்ரீயா பிடிஎஃப் கொடுத்துருக்குறோம். 2021 ஜூலைல பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரி, நவீன வரலாறு இங்கிலீஷ்ல ஜெஹ்ரான் ஜோஷோட புக்கு நம்ம பிடிஎஃப் கொடுத்துருக்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளவு மெட்டீரியல்ஸ் கொடுக்க முடியுமோ கிடைக்குதோ அதை நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதிப்படுத்துறேன், தெளிவுபடுத்துறேன், ஷேர் பண்ணிட்டே இருக்கிறேன். அதனால இந்த புக்கு போடுங்க, அந்த புக்கு போடுங்கன்னு தயவு செஞ்சு எனக்கு கேட்க வேண்டாம். என்கிட்ட வந்ததுன்னா நானாவே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். இதை தாண்டி இப்போ 2025 ஜூலை 13 ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் இந்தியாவோட ஹிஸ்டரி பூனம் தலால் தஹியா புக்கு. இந்த புக்கு. ஸோ இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாகவும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அதே போல 2025 ஜூலை 22 பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ் கருப்பையா இந்திய பொருளாதாரம் புக்கு. ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், இது தமிழ்ல இருக்கும் பிடிஎஃப். ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியமான புத்தகங்கள். இதெல்லாம் வந்து வெளியில வாங்கினீங்கன்னா மினிமமா ஒரு 8000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் இந்த புத்தகங்கள். இது எல்லாமே நாம விலை இல்லாம நம்ம டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கிறோம். டெலகிராம் குரூப்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இதையும் தாண்டி என்கிட்ட இதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸையும் நம்பகமானது, நம்பகத்தன்மை உடையது, ஒரு பொதுவான ஸ்டாண்டர்ட் ஆத்துறது, நல்ல மெட்டீரியல்ஸ் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இது கிடைச்சிக்கிறது நான் கண்டிப்பா தொடர்ச்சியாக அதில் ஷேர் பண்ணுவேன். உங்ககிட்டையும் இதை தாண்டி ஏதாவது முக்கியமானது இருந்ததுன்னா 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் அதை கண்டிப்பா இந்த குரூப்ல ஷேர் பண்றேன். கட்டாயமாக இந்த குரூப்ல நான் ஷேர் பண்ணுவேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவை போட்டித் தேர்வுக்கு தயாராகிற எல்லாருக்குமே, டிஎன்பிசி மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ், மற்ற தேர்வுகள்னு எந்த தேர்வுக்கு படிக்கிறவங்கள கூட, ஈவன் யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம இது அனைத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை.
யார் வந்து இந்த புத்தகங்களெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியல, எனக்கு ஒரு பிடிஎஃப் கிடைச்சா பரவாயில்ல, அதை வச்சு நான் படிச்சுக்குவேன், அல்லது பிரிண்ட் போட்டு படிச்சுக்குவேன், அல்லது லேப்டாப்ல அல்லது போன்ல வச்சு படிச்சுக்குவேன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. நல்லா படிங்க. தொடர்ச்சியாக என்னால் முடிந்த இந்த மாதிரியான சப்போர்ட்டை நான் தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருப்பேன். சில பேர் வந்து சார் நீங்கள் வந்து சோஷியல் சர்வீஸாக பெய்டு கோர்ஸே யூடியூப்ல எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. நான் இதுக்கு பல முறை சொல்லிட்டேன். எக்ஸாம்பிள், பெய்டு கோர்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. அது என்னுடைய நலன் சார்ந்தது, என்னுடைய பர்சனல். அதில் யாருக்கும் தலையிடுறதுக்கு உரிமை கிடையாது. ஆர்டிகல் 21 உங்களுக்கு எப்படி இருக்குதோ எனக்கும் இருக்குது. அதே நேரத்தில் நான் ரொம்ப அதிகமான ஃபீஸும் வைக்கல. 3500 தான் 1 இயர் கோர்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். அதில் கொடுத்துருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் டிஃபைன் பண்ணது. அந்த மெட்டீரியல்ஸு நான் எடுத்தது, நான் மட்டுமே எடுத்தது. தமிழில் எடுத்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது, அதை அரேஞ்ச் பண்ணது, அதை கிளாஸ் எடுத்தது, அதை உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்தது, அதில் ஷார்ட்கட்டை உருவாக்குனது. நான் இப்போ டிபிஎஸ்பிக்கு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருந்தேன். இது பரவாயில்ல, மற்ற ஷார்ட்கட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. அது நம்ம பெய்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஜாகிரஃபிலேருந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் இதெல்லாம் அச்சு பிசுறு மாறாம வெவ்வேறு இன்ஸ்டியூட்ல பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்றவங்களாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நமக்கே தெரியாம நம்ம பெய்டு கோர்ஸ்குள்ளார வந்து நம்ம கோர்ஸ்ல அட்டன் பண்ணி நம்ம சொல்ற லாஜிக்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க. யூடியூப்லயும் எடுக்கிறாங்க, பெய்ட்லயும் எடுக்கிறாங்க. இது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறான விஷயம். ஸோ இந்த பிரைவசி, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாம வந்து இந்த பெய்டு கோர்ஸை எடுத்துட்டு இருக்கிறேன். நான் அதை வந்து மற்றவங்க மாதிரி 50,000, 20,000, 1 லட்சம் வச்சிருந்தா நீங்க கேட்கறது நியாயம். நான் ஒரு மினிமல் ஃபீஸில் வந்து அந்த கோர்ஸை எடுத்துட்டு இருக்கிறேன். அதுலேயும் கட்டாயப்படுத்தலை. நம்பிக்கையும் விருப்பமும் தேவையும் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே சுயமாக படிக்கலாம் சொல்லியிருக்கிறேன். எப்படி படிக்கணுன்றது நான் யூடியூப்ல போட்டிருக்கிறேன். எந்தெந்த மெட்டீரியல் வேணும், என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வேணும் அதையும் சொல்லியிருக்கிறேன். இதை தாண்டி நீங்களே செல்ஃபாக படிக்கலாம், இல்லை வேணான்னு போனாலும் போகலாம், இல்லை வேற இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணாலும் பண்ணலாம். அதை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது. என்னுடைய வேலையை நான் முதல் நாளில் சொல்றது தான். அன்னி பெசன்ட் மாதிரி நான் ஒரு இந்தியாவின் டமாரம். இந்தியாவில் சுதந்திர உணர்ச்சியற்று இருக்கக்கூடிய நபர்களை, இந்த விடுதலை வேட்கையை உருவாக்கக்கூடியது என்னுடைய வேலை. நான் அவங்களை தட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான். அவங்க எழுந்திருக்கிறதும் எழுந்துக்காம இருக்கிறதும் தூங்குறதும் தூங்குற மாதிரி நடிக்கிறதும் அவங்களோட கையில தான் இருக்கு. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. தொடர்ச்சியாக நல்ல ஒரு எண்ணங்களுக்காக, நல்ல சிந்தனைகளுக்காக, நல்ல குறிக்கோளுக்காக உழைச்சிக்கிட்டே இருப்போம். நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. குரூப் 2க்கு இப்போ அப்ளை பண்ண டேட் இருக்குது, சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. அந்த மாதிரி எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலுமே நோட்டிஃபிகேஷன் வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க. படிக்கிறவங்கள சொல்கிறேன், இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.